ஆக்கிரமிப்பு படை மீது தாக்குதல், இழப்பை மூடி மறைக்க போராடும் இஸ்ரேல். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியாவின் ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவைச் சேர்ந்த போராளி ஒருவர் இஸ்ரேல் துப்பாக்கிச் சுடும் வீரரையும் அவரை உதவியாளரையும் நோக்கி தாக்குதல் நடத்தியதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின்னர் அதே நபர் இஸ்ரேல் படை வீரர் போல் வேடமணிந்து 6 வீரர்கள் அடங்கிய ஆக்கிரமிப்பு படைக்குள் இணைந்துள்ளார். பின்னர் தான் அணிந்திருந்த வெடி பெல்ட்டை வெடிக்கச் செய்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்கள் குறித்து இஸ்ரேல் எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பற்றி எரிந்த இஸ்ரேல் தலைநகரம். பதிலடி கொடுத்த ஹவுதிகளுக்கு பாலஸ்தீன போராளிகள் பாராட்டு. டெல் அவீவ் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமன் ஹவுதி படைக்கு பாலஸ்தீன போராளிகள் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை தளமாக கொண்ட ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய குழுக்களின் கூட்டணியான ரெசிடென்ஸ் கமிட்டி டெல் அவீவ் மீதான தாக்குதல் ஏமன் ஏவுகணைகளை இஸ்ரேலால் எதிர்கொள்ள முடியாது என்பதை நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்பின் பலவீனத்தை நிரூபித்துள்ளதாகவும் ஏமன் மக்களின் உறுதியையும் காசாவுக்கான ஆதரவை அதிகரிக்க அவர்களின் துணிச்சலான தலைமையையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏமன் ஹவுதி படையின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் இஸ்ரேலின் கணக்கீடுகளை குழப்புவதாகவும் அவர்கள் அடைந்ததாக கூறும் சாதனைகளின் மாயை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி உங்கள் பாதுகாப்பு எதற்கும் உதவாது. இஸ்ரேல் ராணுவத்தை கிண்டலடித்த ஏமன் ஹவுதி அதிகாரி. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இது குறித்து எச்சரிக்கை சைரன்கள் அலறிய போதும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க இஸ்ரேல் ராணுவம் தவறியது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தோல்வி ஏமன் ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமானதாக மாற்றியது. இது குறித்து இஸ்ரேல் ராணுவத்தை கேலி செய்யும் வகையிலான பதிவை ஹவுதி அதிகாரி ஹசாம் அல் ஆசாத் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி, இஸ்ரேல் இதயத்தில் இனி பாதுகாப்பு எண்ணமே இருக்காது என்று பதிவிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்து அமைக்கப்பட்ட இடைமறிப்பு அமைப்புகளால் இனி எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தனது இராணுவ நிலைப்பாட்டையும் அதன் குடியேறியவர்களின் மன உறுதியையும் தக்க வைத்துக் கொள்ள ஊடகங்களில் இழப்பு விவரங்களை குறைத்து காட்ட முயற்சிக்கிறது. மேலும் இஸ்ரேலின் இடைமறிக்கும் ஏவுகணைகள் தவறி விழுந்த பகுதிகளை ஏமன் ஏவுகணைகள் தாக்கிய பகுதியாக சித்தரித்து காட்டி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி. தாய்லாந்தை விட்டு அவசரமாக வெளியேற்றம். காசா போரின் போது பாலஸ்தீனியரை கொன்றதாக போர் குற்றம் சாட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் இலங்கையை விட்டு வெளியேறிய நிலையில் தற்போது தாய்லாந்தில் இருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் வெளியேறியுள்ளார். ஹிந்த் ரசப் அறக்கட்டளை மற்றும் காசா போர்க்குற்ற கண்காணிப்பு குழு தற்போது தாய்லாந்தில் இருந்த இஸ்ரேலிய வீரர் ஒருவரை சந்தேகத்திற்குரிய போர் குற்றவாளியாக அடையாளம் காட்டியுள்ளது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலின் போது லிடோர் கண்டல்கர் என்பவர் வால்கனோ பட்டாலியனில் போர் புரிந்துள்ளார். அப்போது அவர் பாலஸ்தீனிய வீடுகளை இடிப்பதில் ஈடுபட்டதாக ஹிந்த் ரசப் அறக்கட்டளை குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தொடர்ச்சியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், தாய்லாந்து காவல்துறை, நீதி அமைச்சகம் மற்றும் தாய்லாந்து தூதரகம் உள்ளிட்ட தாய்லாந்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தப்பிச் செல்வதை தடுத்து கைது செய்ய வலியுறுத்தி இருந்த நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் தாய்லாந்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெத்தன்யாகு அரசு மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள். வெறும் 22% மக்கள் மட்டுமே ஆதரவு. இஸ்ரேலில் வெறும் 22% மக்கள் மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது சேனல் 13 நடத்திய கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீது 75% மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் அதே சமயத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான பொது நம்பிக்கை வெறும் 29% உள்ளது. 47% பேர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் திறன்கள் மீதான நம்பிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் 24% நம்பிக்கை மட்டுமே உள்ளது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை எப்படி வரையறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பணைய கைதிகள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்புவதோ முழுமையான வெற்றி என்று 68% பேரும், காசாவை நம்முடன் இணைத்து இஸ்ரேலிய இறையாண்மையை திணிக்க வேண்டும் என்று 12% பேரும் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதோ உண்மையான வெற்றி என்று 4% பேரும், 8% பேர் ஹமாஸ் அல்லாத மிதவான பாலஸ்தீனிய தலைமை காசாவில் அமைக்கப்படுவதே சரியான வெற்றி என்றும் பதிலளித்துள்ளனர். இதில் 8% பேர் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளனர்.
பற்றி எரியும் இஸ்ரேல் தலைநகர். டெல் அவீவ் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் தலைநகரான டெல் அவீவின் மத்திய பகுதியில் ஏமன் ஹவுதி படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை வருவது முன்கூட்டியே சைரன்கள் மூலம் எச்சரிக்கப்பட்ட போதும் இஸ்ரேல் அதனை இடைமறிக்க தவறியுள்ளது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை டெல் அவீவில் 30 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல் அவீவ் முதல் வடக்கு அஷ்டோட் வரையிலான பகுதிகளில் சைரன்கள் ஒலித்தாலும் அயன் டோம் மற்றும் டேவிட் ஸ்விங் பகுதியில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணையை தாக்கி அழிக்க தவறியுள்ளன. இடைமறிப்பு தோல்விக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உடனே இலங்கையை விட்டு ஓடிவிட ஆக்கிரமிப்பு வீரரை எச்சரித்து இஸ்ரேல். காசா போரில் பாலஸ்தீனியரை கொன்ற வழக்கில் தொடர்புடைய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் இலங்கை சென்றுள்ளார். ஃப்ரெண்ட்புக் என்ற நபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியரின் உடலுடன் இருக்கும் வீடியோவை பதிவிட்டுள்ளார். இதனை தற்போது கண்டுபிடித்துள்ள இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் பாலஸ்தீனியரை கொன்றதற்காக கைது செய்யப்படலாம் என்பதால் உடனடியாக இலங்கையை விட்டு வெளியேறும்படி ஃப்ரெண்ட்புக்கை எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு முதல் முறை அல்ல. கடந்த மாதம் சைப்ரஸில் இதுபோன்ற சம்பவம் நடந்தது. இம்மாத தொடக்கத்தில் காசா மீதான போரில் பங்கேற்ற சுமார் 30 ராணுவ வீரர்கள் மீது போர் குற்ற புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலிய ராணுவம் டஜன் கணக்கான வீரர்களை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எதிராக எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 8 வழக்குகளில் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்ற இஸ்ரேலிய வீரர்கள் சைப்ரஸ், ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கைது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் உடனடியாக திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஒய்நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை அதிர வைத்த ஏமன். தலைநகரில் களமிறங்கிய லட்சக்கணக்கான மக்கள். பாலஸ்தீனியர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஏமன் ஹவுதி படையின் அணிவகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நாங்கள் தயார் என்பது போல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து பங்கேற்றனர். வியாழக்கிழமை ஏமனின் தலைநகரான சனா மற்றும் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெறும் இந்த அணிவகுப்பு பேரணி நடைபெறாது என இஸ்ரேல் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் சவால் விடும் வகையில் மாபெரும் பேரணி ஏமன் ஹவுதி தலைமையில் நடத்தப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெற்ற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பிரம்மாண்ட பேரணியில் உரையாற்றிய ஏமன் ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி, ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு படையின் ஒருங்கிணைப்போடு இஸ்ரேல் மீது 2 முக்கிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலும், டெல் அவீவில் உள்ள மற்றொரு இராணுவ தளத்தை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த 2 தாக்குதல்களும் வெற்றியடைந்ததாக யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பை அனுமதிக்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய சிரிய மக்கள். தெற்கு சிரியாவில் தாரா கிராமப்புறத்தில் உள்ள யர்மூக் படுகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பதற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அப்பகுதியில் இருந்து வெளியேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சர்வதேச சமூகங்கள் இஸ்ரேல் ஆட்சி மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சிரிய எல்லைக்குள் இஸ்ரேலிய ஊடுருவல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வானத்தை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்களில் ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு குவியும் ஆயுத உதவி. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிய ஐரோப்பிய ஒன்றியம். உக்ரைனுக்காக 130 பில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்துள்ளதாக ஐரோப்பிய யூனியன் உர்சுலா வான் டெர் லேயன் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கியுள்ளது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் 47% ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்கா 40% ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதலில் ISIS பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபு யூசுப் மரணம். சிரியாவில் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவிப்பு. கிழக்கு சிரியாவில் உள்ள டெய்ர் எசோர் என்ற இடத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ISIS பயங்கரவாத அமைப்பின் தலைவரான அபு யூசுப் மற்றும் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது.